Hi guys, welcome to my channel. நம்ம collection வீடியோல இன்னைக்கு Friday ஸ்பெஷல் தான் பார்க்குறோம். நம்ம ஊர்ல Fridayனால ஸ்பெஷலா தான் இருக்கும். இன்னைக்கு லஞ்சுக்கு நம்ம வீட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா தால்ச்சா, சிக்கன் 65, அப்புறம் புதினா மல்லி துவையல். நெக்ஸ்ட் பாத்தீங்க தேவையான முட்டையை நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் நான் கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். தால்ச்சாக்கு தேவையானதெல்லாம் எல்லாமே ரேட் அதிகமாக இருந்துச்சு. எதுவுமே ரேட் கம்மியில் இல்லை. தக்காளி கூட 1 கிலோ என்ன ரேட்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய், 100 rupees ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா 25 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா, 55 ரூபான்னு விற்றது போக 100 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கு. காய்கறிகளுக்கு மட்டும் விலை ஏறலை. எண்ணெய் கூட 1 லிட்டர் நான் முத நாள் வாங்கினதுக்கு இன்றைக்கி வாங்கினதுக்கு 40 ரூபா டிஃப்ரெண்ட், 30 ரூபா டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஒரு 3 கிலோ வாங்கினோம். சிக்கன் 1 கிலோ 220 ரூபா. புரட்டாசி மாதம் சிக்கன் மட்டனுக்கெலாம் விலை குறையும்னு சொன்னாங்க. ஆனால் கூடத்தான் செஞ்சு சொல்லியே குறையவே இல்லை. மட்டன் பார்த்திங்கன்னா நான் 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். இது தால்ச்சாக்காக வாங்கியிருக்கேன். அப்புறம் கொழுப்பு கொஞ்சமும் ஒரு தலையும் நாங்கள் வெட்டி வாங்கியிருக்கோம். நம்ம இதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி, பருப்பு, உளுந்து எல்லாத்துக்குமே ரேட் அதிகமாயிரும்னு சொன்னாங்க. கொஞ்சம் ரேட் எப்படின்னா போன மந்த்துக்கும் இந்த மந்த்துக்கும் காய்கறிக்கு மட்டும் வெஜிடபிள்ஸ்க்கு 500க்கு வாங்கின வெஜிடபிள்ஸ் இப்போ 1000 ரூபீஸ்க்கு வாங்கினா மட்டும்தான் அந்த ரேட்டை நம்மளுக்கு சமாளிக்க முடியும். அந்த மாதிரி ரேட்டில் இப்போ போய்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறது, நம்ம சமையல் பொருளாக இருக்கட்டும், எந்த பொருளையுமே சொல்ல முடியலை. விலை ஏறிடுச்சுன்னா வாங்காமல் இருக்கணும்னு சொல்ல முடியாது. ஜுவல்லரியாகவே எடுத்துக்கோங்க. ஒரு கல்யாணம் சொன்னால் ஜுவல்லரி இல்லாமல் கல்யாணமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது விலை ஏறிக்கிட்டே தான் இருக்குது. வாங்காமல் இருக்க முடியுமா? அப்போ தக்காளி இல்லாமல் எந்த குழம்பும் நம்ம வைக்க முடியாது. அப்போ ரேட்டு ஏறினாலும் ஏறலைனாலும் வாங்குகிற பொருள் வாங்கித்தானே ஆகணும். ஆனால் நம்மளை மாதிரி நடுத்தர வர்க்கத்து மக்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ரேட் ஏறினா கொஞ்சம் கஷ்டம்தான். ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் கஷ்டம் இல்லை, ரொம்ப கஷ்டம். நம்ம இப்போ வேறு பொருள் வாங்குறதுக்காக அந்த காசை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ்க்கு அது எக்ஸ்ட்ரா தேவைப்படும் போது நம்ம ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு பில் போட்டு வச்சுருப்போம். இந்த மந்த் இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுக்கு ரேட் எகிரும்போது 10,000 12,000 ஆகும். அப்போ எக்ஸ்ட்ரா 2,000 நம்ம கடன் வாங்கினா தான் சரி பண்ண முடியும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு அப்படி தான் இருக்கும். என்ன செய்கிறது, நம்ம எல்லாத்தையும் கடந்து தானே போகணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மட்டன், சிக்கன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ண கொழுப்புகள் தான். இதுவே ஒரு 300 கிராம் 350 கிராம் வந்துடுச்சு. இதில் எது போடணும் எது போடக்கூடாதுன்னு எனக்கு தெரியல. மட்டன், சிக்கன் இந்த மாதிரி இதில் நான் க்ளீன் பண்ணிடுவேன். அப்புறம் அந்த கறியில் உள்ள கொழுப்பு இதுகள் வாங்கி எனக்கு க்ளீன் பண்ண தெரியாது. அதே மாதிரி தலைக்கும் அதில் என்னென்னத்தை போடணும் எதை போடக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது. அதனால் ஓரளவு எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு தெரியாததெல்லாம் தூக்கி போட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை சிக்கன் பெரட்டி வச்சிடலாம்னு சொல்லிட்டு எடுத்துருக்கிறேன். அதில் என்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, சிக்கன் 65 பொரிக்கிற பொடி, முட்டை, மீடியம் சைஸ் லெமனில் நான் 2 சேர்த்துக்கிட்டேன். 2 எலுமிச்சம்பழம் சேர்த்துருக்குறேன். தேவையான அளவு ஃபுட் கலரு. முக்கியமான ஒரு பொருளையே சொல்ல மறந்துட்டேன். இஞ்சி பூடு பேஸ்ட்டு கட்டாயம் சேர்த்துருங்க, அதை சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி பெரட்டி வச்சிடலாம். ஒரு 1 hour நல்லா இது ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம். நம்ம அதுக்கு இடையில பருப்பு, தால்ச்சாக்கு தேவையான பருப்பை விசிலில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். எப்படியும் ஒரு 4-5 விசில் அடித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா பருப்பு நல்லா மசிஞ்சால் தான் தால்ச்சா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் முள்ளும் நல்லா வேகணும். அதனால தான் சொல்கிறேன். பொதுவாக 3 விசில் அடித்தாலே பருப்பு வெந்துடும். இந்த எலும்புகள் நம்ம சேர்த்துருக்கனால ஒரு 5-6 விசில் கூட அடிச்சுக்குங்க. நல்லது தான், நல்லா வெந்துச்சுன்னா. அதனால் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இதில் நான் என்னென்ன திங்ஸ் சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு, முள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து அதை நான் ஒரு 6 விசில் 5 விசில் அடித்து எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு, விசில் அடித்து முடிஞ்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே நான் சிக்கன் பொரிக்கிறதுக்காக ஆஃப் பேனை போட்டு சூடாகிட்டு இருக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் எப்போவுமே நான் இது மேலே பிரிமனை போட்டுருவேன். இல்லைன்னா ஏதாவது ஒரு சீட் போட்டு வைப்பேன். என்ன சீட்னு பார்த்திங்கன்னா நம்ம டிஷ்யூ பேப்பரு அந்த மாதிரி உள்ளது. இதில் எதுவுமே போடாதனால பருப்பு சுற்றி வலிஞ்சிருச்சு. கொஞ்சம் அதிகமான பருப்புனால. சிக்கன் நல்லா பெரட்டி வச்சு நல்லா ஊறி இருந்துச்சு. இப்போ எண்ணெய் சூடு ஆயிடுச்சு. நம்ம எண்ணெய் காஞ்சதுமே இதை நம்ம சேர்த்தோம்னா ஒட்டாமல் அழகாக வரும். எண்ணெய் சூடேறதுக்கு முன்னாடி நம்ம போட்டுட்டோம்னா அது வேகவும் செய்யாது, எடுக்கவும் வராது. நம்ம பெரட்டி போட்டாலும் பிஞ்சு பிஞ்சு தான் போகும். அதனால் எப்போவுமே எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் மீனாக இருந்தாலும் சரி, சிக்கனாக இருந்தாலும் சரி, ஹீட் ஆனதுக்கப்புறம் சேருங்க. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அழகாக வரும். இப்போ நம்ம தால்ச்சாக்கு தேவையான காய்கறிலாம் வெட்டி எடுத்துக்கிட்டோம். கேரட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டைக்கோசு, கத்தரிக்காய், அப்புறம் மாங்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்துக்கலாம். முருங்கைக்காயை தவிர்த்து தால்ச்சாக்கு எல்லா காய்கறியும் சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா மசிஞ்சு அழகாக வந்துருச்சு. நான் 6 விசில் போட்டு எடுத்துக்கிட்டேன்.
இப்போ தேவையான அளவு பட்டை கிராம்பு ஏலம் போட்டு தக்காளி வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து காய்கறியும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இதில் நான் முட்டைக்கோசு கறி மசாலா தூள் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். லாஸ்ட்டாக வந்து நம்ம மாங்காய் அதில் போட்டு சேர்த்துக்கலாம். நான் 2 மாங்காய் எடுத்துருக்கிறேன். புளிப்பு தான் தால்ச்சாக்கே டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது. சிக்கனையும் பொரித்து எடுத்தாச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, நெடக்கல்ல, தேங்காய் எல்லாத்தையும் நல்லா வறுத்து மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டேன். தால்ச்சா நல்லா வெந்துச்சு. கொஞ்சம் உரப்பு பத்தலை. காஷ்மீர் சில்லி பொடி சேர்த்து தேங்காயும் சேர்த்து நான் வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா முட்டையும் பாயில் பண்ணி எடுத்தாச்சு. இது புதினா மல்லி துவையலுக்காக நான் எடுத்துருக்கிறேன். இதில் புதினா, மல்லி, புளி, காஞ்ச மிளகாய் சுட்டு வச்சுருக்கேன், பூடு சேர்த்துருக்கேன், வெங்காயம் சேர்த்துருக்கிறேன், தேங்காய் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். புதினா மல்லி துவையல் ரெடி. நம்ம வீட்டு ஃப்ரைடே ஸ்பெஷல் லஞ்சு இது தான். யாருக்கெல்லாம் இப்படிப்பட்ட லஞ்ச் பிடிக்கும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.